வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம இதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில மே 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, பணம் எங்க இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பணம் இருக்கிற இடத்த காமிக்கிறாரு. இது எல்லாம் பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவன் இந்த அளவுக்கு விவரமான ஆளா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா, இந்த அளவுக்கு நீ திறமையா செயல்படுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்த பொழுது நாங்க எல்லாருமே பதட்டமாயிருந்த சூழ்நிலையில நீ வந்துட்டு இந்த பணத்தை கொண்டாந்து மறைச்சு வச்சிருந்திருக்க. உன்னோட இந்த திறமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, மாப்பிள்ளைய பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சு இருப்பீங்க போல. அவர் இந்த அளவுக்கு திறமையானவர் அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, ராஜா மாப்பிள்ள இந்த அளவுக்கு திறமையா இருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அது எப்படி ஆபீசர்ஸ் வந்ததுக்கு முன்னாடியே இந்த பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு? இது மாதிரி ஆபீசர்ஸ் வர்றதே நமக்கு அவங்க வந்த பிறகுதான் தெரியும். இதுக்கு முன்னாடியே எப்படி இந்த ராஜாவுக்கு தெரியும்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா, ஒரு விஷயத்த கூட நீ பாசிட்டிவா எடுத்துக்கவே மாட்டியா? எல்லாத்தையுமே இப்படிதான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா? நல்ல வேலை, குறிச்ச நேரத்துல மாப்பிள்ள நமக்கு உதவி பண்ணிருக்காரு. அவரு உதவி பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியும்ல. இன்னரும் போலீஸ் வந்துட்டு இல்லீகலா பணத்தை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு என்ன வந்து புடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, என்னக்கா இப்படி என்ன தப்பா நினைக்கிற? நான் எதை வச்சு தெரியும்னு சொல்றேன். ஆபீசர்ஸ் வர்றது முன்னாடியே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் கேட்டேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் தானே வேணும் உங்களுக்கு? நான் மாடியில நின்றுகிட்டு இருக்கும் பொழுது கார் வந்து நின்னதை பார்த்தேன். அது ஏதோ அதிகாரிகளோட கார் மாதிரி தெரிஞ்சிச்சு. அத்தை ஏற்கனவே 70 லட்ச ரூபா பணம் கணக்குல இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை அத்தைக்கு நிறையவே எதிரிகள் இருக்காங்க, பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பணத்தை கொண்டு போய் ஒழிச்சேன். எனக்கு ஒன்னும் ஆள் பலமெல்லாம் இல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா, போதுமா, இந்த விவரம் உனக்கு தெரிஞ்சது? இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவன் சொல்றது நம்மளை ஏமாத்துறதுக்காக தான். இவனுக்கு நம்ம நினைச்சதை விட ஒரு பெரிய பலம் இருக்கு. அந்த பலம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சிவனாண்டி போன் பண்றாரு. சந்திரா போன் எடுத்துட்டு அந்த பக்கமா போறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா, நீ இன்னைக்கு திறமையா செயல்பட்டதுனாலதான் நான் ரொம்ப பெரிய பேராபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி ராஜா. ராஜா சொல்றாங்க, என்னத்தை இப்படி சொல்றீங்க? இதுவும் நம்ம குடும்பம் தானே. இந்த குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு பார்ப்போம். இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் நம்ம ராஜராஜா நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட கார்த்தி கேக்குறாரு, என்ன மாமா இது, என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இல்லையா பின்ன, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க. இன்னரும் கோயிலுக்கு தாலி பிரிச்சு கோக்க வந்த எல்லாருமே என் மனைவி சாமுண்டீஸ்வரிய பார்த்து ரொம்ப அவமானமா பேசியிருப்பாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மாமா, ஆரம்பத்திலே இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் இங்க எப்படி வருவாங்க அப்படிங்கறத சந்திரா கேட்டாங்கல்ல, எனக்கு அங்கிருந்து ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு. அதை வச்சுதான் நான் இதையே பண்ணேன். இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்ணதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அங்க என்ன ஆச்சு? உன் அக்காவை கைது பண்ணிட்டாங்களா? ஊரே பார்த்து சாமுண்டீஸ்வரிய பார்த்து சிரிக்கிறா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அது எப்ப நடக்கும் அப்படின்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த டிரைவர் ராஜா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது போலயே. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அந்த ராஜா இருக்கான்னு ஆபீசர்ஸ் வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் நேரா அந்த பணத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். பணத்தை தேடி வந்த ஆபீசர்ஸ்க்கு பணமே கிடைக்கல. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா, இந்த அளவுக்கு அவன் விவரமானவனா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, மாடியில இருந்து ஆபீசர்ஸ் வரத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆபீசர்ஸ் வர்றது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் இருக்கு. அது என்ன பலம்? ஒருவேளை இவன் தான் அந்த பலமா, இல்ல வேற யாராவது இவனுக்கு மறைமுகமா உதவி பண்றாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். உடனே சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இன்னைக்கே நான் கிளம்புறேன், இவன் போட்டோ வச்சு யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்ட்டு சிவனாண்டி சொல்றாரு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி வந்துட்டு நேரா ராஜா சேதுபதி இருக்காருல்ல, அவர் ஊருக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு விருமனை சந்திக்கிறாங்க. விருமன் ராஜாவை பார்த்து என்ன, சிவனாண்டிய பார்த்து என்ன திடீர்னு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, யாக பூஜை எப்படியாவது நிப்பாட்டணும்னு எதிர்பார்த்தோம், ஆனா அதை நிப்பாட்ட முடியல, அதுக்காக என்ன ஏதாவது திட்ட வந்திருக்கீங்களா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அதுக்காக நான் வரல, வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன். என் வீட்டுல ராஜான்னு ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனை பத்தின எனக்கு விவரம் எனக்கு வேணும். உடனே விருமன் சொல்றாரு, அவன் போட்டோவை காமிக்கல, அவன் தான் சொல்றீங்க, அவன் யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே சிவனாண்டி போட்டோவை காமிக்கிறாரு. போட்டோவை பார்த்த விருமனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன் இவனை தெரியாதா? இவன் தானே அந்த ராஜ சேதுபதியோட பேரன், இவனை எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க? இவன் மேல எனக்கு படு பயங்கரமான கோபம் இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகனை காமிங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ என்னையா சொல்ற? இவன் தாயா அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகன் ராஜா. இது கேட்டதோட விருமனுக்கு செம ஷாக்கு. யோ என்னையா சொல்ற? தேவையில்லாம வந்து காலையிலே உளம்பாத. சாமுண்டீஸ்வரியோட மருமகன் இவன் கிடையாது, இன்னொருத்தன் நின்னானே அவன். அப்ப நம்ம சிவனாண்டி சொல்றாரு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கோம். அன்னைக்கு கார்த்தின்னு சொல்லி ஒருத்தனை அறிமுகப்படுத்தினாங்களே, அவன் தான் கார்த்தியா? அதுக்கு அவரு சொல்றாரு, யோ என்னையா குழப்பற அப்படின்னு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி இரு, கோயில் திருவிழாவில எடுத்த போட்டோ இருக்கு, போட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்சு, இங்க பாரு, இதுல அந்த ராஜா சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கறத காமி. உடனே விரும்பணும் அந்த போட்டோவை பார்த்துட்டு, இந்த நிக்கிறானே இவன் தான் அப்படின்ட்டு ராஜாவை காமி. அதை பார்த்ததோட இந்த சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. யோ இவன் ஒன்னும் அந்த ராஜ சேதுபதியோட பேரை இல்லையே, இவன் தானே தான் டிரைவர் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விருமன் சொல்றாரு, யோ இவன் ஒன்னும் அவன் கிடையாது, இவன் அந்த ராஜ சேதுபதியோட பேரன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, யோ இவன் தான் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு சாமுண்டீஸ்வரி உள்ள வீட்டுக்குள்ள ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இருக்கான். அப்ப விருமன் சொல்றாரு, யோ என்னையா இது, ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருக்கு. அப்ப அந்த ராஜ சேதுபதி சொன்ன மாதிரியே குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டானா? சிவனாண்டி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. இங்க என்ன நடக்குது தெரியுமா? ராஜா அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இவன் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட இதை கேட்டதும் நம்ம சிவனாண்டி வந்து விரும்பணும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி விடு, இவ ராஜ சேதுபதியோட பேரனாவே இருக்கட்டும், இவனுக்கு அப்படி என்ன பலம் இருக்கு? பெருமன் சொல்றாரு, இவன் சென்னையில ஏதோ பெரிய பிசினஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன், நீ பேசாம சென்னைக்கு போயிட்டு இவனை பத்தி விசாரிச்சுட்டு வாயேன். சிவனாண்டி சொல்றாரு, இதுக்காக நான் சென்னை போகணுமா? விருமன் சொல்றாரு, இங்க பாரு, சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குறதுக்கு இவன் தான் பெரிய தடையா இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியும்ல, இவனை காலி பண்ணாதான் சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கலாம், அதனால இவனை ஃபர்ஸ்ட் காலி பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடி. இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி, அப்ப நான் இன்னைக்கே சென்னைக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு சிவனாண்டி நேரா நம்ம சந்திராவுக்கு போன் பண்ணதோட சந்திரா கேக்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு? சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நமக்கு தெரியாது, ரொம்ப பெரிய ரகசியம் ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப முக்கியமா சென்னைக்கு போறேன், அங்க போயிட்டு வரேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் இவர் சென்னை போகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ எதுவா இருந்தாலும் அந்த ராஜாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டா போதும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சிவனாண்டி வந்துட்டு நேரா சென்னைக்கு போயிட்டு அங்க வந்து போட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேக்குறாங்க. அப்ப யாருக்குமே அந்த அளவுக்கு விவரம் தெரியல. அப்பதான் எதேச்சியா நம்ம கார்த்திகோட அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு போறாரு. அங்க போயிட்டு போட்டோவை காமிச்சு, இங்க பாருங்க, இது மாதிரி அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு இருக்குல்ல, அவங்களோட பையனா இவங்க அப்படின்ட்டு போட்டோவை காமிக்கிறாரு. போட்டோவை பார்த்ததோட அவங்க சொல்றாங்க, சார் இவருதான் சார் இந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. இதை கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சரி, எனக்கு இவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? உடனே அவங்களும் சரிங்க, அங்க வீட்டு அட்ரஸ காமிக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டை காமிக்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டை பார்த்தா பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. வீட்டை பார்த்ததோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாளிகை மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
என்னடா அது, ஆளை பார்க்க ஒண்ணுமே தெரியாத ஆளு மாதிரி இருக்கான், ஆனா வீடு இவ்வளவு பெருசு இருக்கே அப்படின்னு சிவனாண்டிக்கு அதிர்ச்சி. சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அபிராமி வீட்டுக்குள்ள போறாரு. அபிராமி வந்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. வீட்டுல இருக்கிறது அருணாச்சலமும் மீனாட்சியும் மட்டும்தான். அவங்களுக்கு இந்த சிவனாண்டியை பத்தி எதுவுமே தெரியாது. சிவனாண்டி நேரா வீட்டுக்குள்ள வராரு. அப்ப செக்யூரிட்டி டக்குன்னு நிப்பாட்டி, இங்க பாருங்க, யாரு நீங்க நீங்க பாட்டுக்கும் வீட்டுக்குள்ள வரீங்க, யாரு உங்களை வர சொன்னது, அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு. உடனே சிவனாண்டி நினைக்கிறாரு, சரி இவங்கிட்டே நம்ம விவரத்தை கேட்போம் அப்படின்ட்டு நேரா கார்த்தியோட போட்டோவை காமிச்சு, இவரு இந்த வீட்டுல இருக்காரா அப்படின்னு கேட்க, அவரு சொல்றாரு, ஆமா இவரோட வீட்டுல இவர் இருக்காம வேற யாரு இருப்பா. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ ஒழுங்கா பதில் சொல்லு, உண்மையாவே இது இவனோட வீடுதானா, யார் இவன்? செக்யூரிட்டி சொல்றாரு, யோ அவன் இவன்னு பேசினா கண்டிப்பா டென்ஷன் ஆகிடுவேன், சார போயிட்டு அவன் இவன் பேசாத, அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவரை போயிட்டு அவன் இவன்னு பேசுற. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி ஓகே நான் தவறா பேசிட்டேன், இவர் யாருன்னு சொல்லு. செக்யூரிட்டி சொல்றாரு, என்னையா இது, சார யாருன்னு தெரியாதா, இவரு அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட எம்டி. சார் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. என்னையா நீ சரியான கிராமத்து ஆளா இருப்ப போல, எதுவுமே தெரியாம சாரோட பேரை சொல்லி சொல்ற. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அந்த பணத்தை பார்த்ததோட, இங்க பாருங்க, இவரை பத்தி தானே உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்ட்டு, கார்த்தி அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர், இவருக்கு மொத்தமா 5000 கோடி சொத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டி கிட்ட அந்த செக்யூரிட்டி நிறையவே சொல்றாரு. இது எல்லாம் கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த செக்யூரிட்டி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்புறமா சிவனாண்டி செக்யூரிட்டி கிட்ட, இங்க பாரு, இந்த மாதிரி நான் இவரை பத்தி விசாரிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத. அப்ப செக்யூரிட்டி சொல்றாரு, சார் நான் தான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்ட என்ன சார் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. அப்புறமா சிவனாண்டி வெளியில இதை உடனே போயிட்டு நம்ம சந்திரா கிட்ட சொல்லணும், நம்ம நினைச்சதை விட இவன் பெரிய ஆளா இருக்கான், கண்டிப்பா இவனால நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு, இப்பவே நம்ம பின் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சிவனாண்டி ஊருக்கு வராரு. ஊருக்கு சந்திராவுக்கு போன் பண்றாரு. சந்திரா போனை பார்த்துட்டு, இத்தனை நாள் ஆயிட்டு இப்பதான் போன் பண்றாரு, இந்த டிரைவரை பத்தி தெரிஞ்சுக்க சென்னை கிளம்பி இருக்காரு, இப்பதான் போன் பண்றாரு அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க. அப்ப சிவனாடி சொல்றாரு, சந்திரா ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ ஒரு இடத்துல மீட் பண்ணி ஆகணும், சீக்கிரமா. இதை கேட்டதோட சந்திராவுக்கு ஷாக்கு. என்னங்க ஏதாவது பிரச்சனையா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா சீக்கிரம் வா. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொன்ன இடத்துக்கு அவசர அவசரமா போறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்ததோட, சந்திரா உனக்கு தெரியுமா அவன் யாரு அப்படிங்கிறது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவன் அந்த வீட்டுல இருக்கிற சாதாரண டிரைவர். ஏங்க என்னாச்சு? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அவன் நம்மள நல்லாவே ஏமாத்திருக்கான், அவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண டிரைவர் கிடையாது, அவனுக்கு சென்னையில பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னங்க சொல்றீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அவன் சென்னையில 5000 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்கான், இங்க பாரு, போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், போட்டோ பாரு. சந்திரா சிவனாண்டி காமிக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னங்க உண்மையாவே இது இவனோட இடமா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, ஆரம்பத்துல என்னாலுமே நம்ப முடியல, இவ்வளவு பெரிய இடத்துக்கு இவனா அதிபதி அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஆனா உண்மையிலேயே இது இவனோட இடம் தான், நம்ப முடியல இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அப்பேற்பட்ட ஒருத்தன் எதுக்குங்க இந்த வீட்டுல வேலைக்காரனா இருந்து இந்த ரேவதியை போய் கல்யாணம் பண்ணணும்? இவன் நினைச்சா இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, ஆனா இவன் யாரு தெரியுமா? அந்த ராஜா சேதுபதி இருக்கான் பாரு, அவனோட பேரன் தான் இவன். இது கேட்டதோட சந்திராவுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, உனக்கு மட்டும் இல்ல சந்திரா, எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. நான் நினைச்சேன் இவன் சாதாரண ஆளு, இவனை ஈஸியா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன் அந்த சாமுண்டி சிறிய பழி வாங்குறதுக்கு. ஆனா நம்ம நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான். நம்ம தான் இவன்கிட்ட நல்லா ஏமாந்துட்டோம். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் இப்பவே போயிட்டு அக்கா கிட்ட சொல்லி இவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு,
அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி இவனை பத்தி சொன்னா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரியோட நம்பிக்கையை வாங்கி வச்சிருக்கான் இவன். நம்மளோட பிளான் என்ன தெரியுமா? இவனை வந்துட்டு நம்மளோட இதுலதான் இவனை வெளியில அனுப்பணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு பிளான் பண்ணணும். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரிங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இவனை அந்த அளவுக்கு சுலபமா தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காத. கண்டிப்பா இவன் வேற ஏதாவது பிளான் பண்ணி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவான். ஏன்னா இவன் கிட்ட பணபலம் ஆள் பலம் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நம்மளை வந்து தோற்கடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நிதானமா தான் முடிவெடுக்கணும். நீ போயிட்டு அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாத. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க நான் போய் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா இதை பத்தி அவன் கண்டுபிடிச்சா இன்னுமே நமக்கு பேர் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரா வந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து கார்த்தி இருக்காரு. கார்த்தியை பார்த்ததோட சந்திரா நேரா வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு பம்ம ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி சந்திராவை பார்த்ததோட என்ன இது, இவங்க நம்மளை எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க, என்ன இது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இவங்களுக்கு நம்மளை பத்தி நீ ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. கார்த்தி வந்துட்டு நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை பத்தின விவரம் அத்தைக்கு தெரிய வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்கு நான் ஏதாவது ட்ரை பண்ணணும். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்திக், நாங்க எதுக்கு இருக்கோம், கண்டிப்பா அத்தைய சமாதானப்படுத்திடும், நீ கவலைப்படாத. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல அத்தைய சமாதானப்படுத்துறது அந்த அளவுக்கு சுலபம் இல்லை, அவங்க கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, உனக்கு ஏதோ ஆபத்துன்னா நான் நினைக்கிறோம், நீ கவலைப்படாத. நீ முக்கியமா இப்போதைக்கு ரேவதியோட மனசுல இடம் பிடிக்கணும். எப்படியாவது நீ ரேவதியோட மனசுல இடம் பிடிச்சிட்ட அப்படின்னா அப்புறம் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தரலாம். இதை கேட்டதோட கார்த்தியும் சரி முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரேவதி யாருக்கும் தெரியாம வெளிநாடு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. கார்த்தி வந்துட்டு எப்படி ரேவதிய தடுக்க போறாரு. சிவனாண்டி வந்து கார்த்தியை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பிரச்சனை உண்டாக்குவாரா? கார்த்தி இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போறாரு? இது எல்லாமே அப்கமிங் சீன்ஸ்ல கண்டினியூஸா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.